ஆடை படத்துல ஆடையே இல்லாம நடிச்சு டாப்ல வரணும்னு இஞ்சி இடு பழகி படத்துல நடிச்சது வரைக்கும் தன்னோட கெரியரை தானே கெடுத்துக்கிட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அனுஷ்கா. நம்ம எல்லாருமே லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா நயன்தாரான்னு ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா உண்மையாவே லேடி சூப்பர் ஸ்டாரா வர வேண்டியவங்க அனுஷ்கா தான். அந்த அளவுக்கு கெரியர் பீக்ல இருந்தாங்க. தமிழ்ல இறங்கின முக்காவாசி கமர்ஷியல் படத்துலயும் அனுஷ்கா தான் ஹீரோயினா இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க எடுத்த ஒரு விபரீத முடிவு தான் இஞ்சி இடு பழகி படம். அந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்கவே கூடாது. யோகா டீச்சராக அந்த படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஈஸியாக உடம்ப குறைச்சிடலாம் அப்படின்னு படத்துக்காக ரொம்ப நம்பிக்கை வச்சு அளவுக்கு அதிகமான வெயிட்டை ஏற்றுனாங்க. ஆனால் இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, படம் ரிலீஸுக்கு அப்புறமா அனுஷ்காவோட எஃபர்ட்டை பற்றி எவனுமே பேசலை. படத்தை கழுவி ஊற்றுனது தான் மிச்சம். படம் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாமல் மொத்தமாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதோட அனுஷ்காவோட கெரியர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. பாகுபலி படம் மட்டும் இறங்கலை அப்படின்னா அனுஷ்கா இண்டஸ்ட்ரியை விட்டே காணாமல் போயிருப்பாங்க. பாகுபலி 2 படத்துலையும் அனுஷ்கா நினைச்ச அளவுக்கு உடம்ப குறைக்க முடியாததுனால சில டெக்னாலஜி முறைப்படி தான் அவங்களோட வெயிட்டை கம்மியா காமிச்சிருக்காங்க. இத பாகுபலி படத்தோட டீமே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்களோட மார்க்கெட் சரிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா கிடையாது. கீர்த்தி சுரேஷ்க்கு மார்க்கெட் போய் பல வருஷம் ஆச்சு. தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் ரெமோ படத்துக்கு அப்புறமா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், சும்மா மார்க்கெட்டோட உச்சத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்லயே கீர்த்தி சுரேஷ் தன்னோட சம்பளத்தை டக்குன்னு 3-4 கோடின்னு மாத்திட்டாங்க. ஆனா எப்போ பெண் குயின் படத்துல நடிக்கலான்னு அவங்களோட வெயிட்டை மொத்தமா கம்மி பண்ணாங்களோ, கீர்த்தி சுரேஷை தமிழ் சினிமா ரசிகர்களோட கனவு கண்ணி லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. அவங்க வெயிட்டை குறைச்சிருக்கவே கூடாது. ரெமோ படத்துல எப்படி இருந்தாங்களோ அப்படியே கண்டினியூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அது கூட பரவாயில்லைங்க, நான் நயன்தாராவோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு இனிமே யாருக்கும் ஹீரோயினால நடிக்க முடியாது, நான் தனி சப்ஜெக்ட் கதையில தான் நடிப்பேன் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் 1-2 தனி சப்ஜெக்ட் கதைகள்ல நடிச்சாங்க. அதுல ஒரு படம் கூட சரியா ஓடல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலாபால். அமலாபாலோட கதைலாம் சும்மா இல்ல, சொந்த காசுலயே சூனியம் வச்ச கதை தான். விவாகரத்துக்கு அப்புறமா கூட அமலாபாலுக்கு மார்க்கெட் குறையவே இல்ல. VIP 2, அம்மா கணக்கு இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு ஒரு நல்ல வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா தன்னை ஒரு தைரியமான ஹீரோயினா காட்டிக்க போறேன் அப்படின்றதுக்காக ஆடை படத்துல ஆடையே இல்லாம நடிச்சது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அமலாபாலுக்கு ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில ஒரு கெட்ட பேர் உண்டு. அதுக்கு காரணம் அவங்க நடிச்ச முதல் படம். அமலாபாலோட முதல் படம் சிந்து சமவெளி. அதுல அவங்க மாமனார் கூட பண்ண அட்ராசிட்டிலாம் கண்டிப்பா மறந்துருக்க மாட்டேங்க. ஏற்கனவே அந்த படத்துக்காக அமலாபால வச்சு செஞ்சாங்க. மறுபடியும் ஆடை படத்துல இந்த ஒரு ரோல்ல நடிச்சதுக்கு மறுபடியும் கழுவி ஊத்துனாங்க. அதுக்கப்புறமா தமிழ் சினிமா டீசெண்டா அமலாபாலுக்கு குட் பை சொல்லிடுச்சு. இதுக்கு இடையில என்னோட படத்தை யாருமே ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால அமலாபாலே சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. அதுவும் அவங்க நினைச்ச மாதிரி போகாம போட்ட காசை கூட திருப்பி எடுக்க முடியாம பல கோடிகள் கடன் வேற. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா. நடிகை ஸ்னேகாவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா அவங்களோட முகமும் அவங்க ஏற்று நடிச்ச குடும்ப பாங்கான கேரக்டரும் தான். புதுப்பேட்டை படத்துல ஸ்னேகா நடிச்ச கேரக்டரை மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு ரோல்ல ஸ்னேகாவை யாராலையும் வச்சு பார்க்கவே முடியல. ஸ்னேகா புதுப்பேட்டை படத்துக்கு அப்புறமா ஒரு சில வருஷங்கள் பட வாய்ப்புகளே இல்லாம தவிச்சிருக்காங்க. அத அவங்களே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா சில முகம் சுளிக்க வைக்கக்கூடிய காட்சிகள்ல நடிச்சதை ஃபேன்ஸால ஏத்துக்கவே முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன். புது ஹீரோயின்ஸ்லாம் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டு இருந்த காலம் அது. இருந்தாலுமே சிம்ரன் தன்னோட மார்க்கெட்டை ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி வச்சிட்டு இருந்தாங்க. தனக்கு வாலி அப்படின்ற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த SJ சூர்யாவுக்காக நியூ அப்படின்ற படத்துல நடிச்சாங்க. ஏற்கனவே மதில் மேல பூனையா இருந்த மார்க்கெட்டை இந்த படத்துக்கு அப்புறமா மொத்தமா கவுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.